எங்கேயோ விட்டு கதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்றைக்கி நாள் 25. இனி என்ன பண்ண ஏது பண்ணன்றதை சொல்கிறேன் கேட்டுப்போங்க. இன்றைக்கி ரொம்ப 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 கேவலமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நாள் நிறைய டைம் வந்திருக்கு. ஆனால் இப்போ திருப்பி வரும்போது ஒரு மாதிரி நல்லா இல்லை, பிடிக்கல. சரி ஓகே, காலைல எழுந்தோடனே அப்படியே நான் வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இட்லியை வாயில் அமைக்கின்னு இருந்தேன். அப்புறமேட்டுக்கா சரி ஓகே வாழைப்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாழைப்பழத்தை வச்சுருந்தாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க யோசித்தேன், வீசிங் எங்கள் அம்மாவுக்கு நார்மலாகவே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டஸ்ட் அலர்ஜி அவங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது. இது பேசிக்காகவே எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த டஸ்ட் எல்லாமே நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன் தான். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே அவ்வளோ பண்ணுறதில்ல. சரி நமக்கு சும்மா தானே இருக்கோம், ரீல்ஸ் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்குமேன்றதுக்காண்டி நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கம்பியாக பொறுமையாக உட்காந்து தொடச்சிட்டு இருந்தேன். இப்படி அப்படின்னு போட்டு ரப் பண்ணாலாம் இது போக மாட்டுது. இது செம்ம சாஃப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா செம்ம கஷ்டம், கையெல்லாம் ஒஞ்சி போச்சு. அவ்வளோ கேவமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வெளியே எப்போவுமே வெயில் அடிக்கிறது நார்மல், எல்லாமே வெயில் அடிக்கும் தான். ஏன்னா மே மாதம் வரப்போகுது, அதனால் செம்ம வெயில் அடிக்கும். ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு வெளியே வெயில் அடிக்கிறனால எனக்கு உள்ளே என்னால் உட்கார முடியல. எங்கள் அப்பா ரூமில் ஏசி போட்டு உட்காந்துருப்பாரு, நான் ஹாலில் சும்மா தானே இருப்பேன், எப்படி என்னால் உட்கார முடியும்? அதனால் உட்கார முடியாத காரணத்தினால எதுவும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்யூஷன் இருக்கும்போது தான் சரி ஓகே வெளியில் தண்ணி தெளிச்சு விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கதவுலாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சம்மர் ரப் பண்ணதில் நல்லா க்ளீனாகவே இருந்தது, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஓகே பரவாயில்ல. அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே செம்ம பசி, அதனால் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வீடியும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். என்னடா ஒரே டிஷர்ட்டு திருப்பி திருப்பி போடுறாங்களே அப்படின்லாம் சொல்லி பார்க்காதீங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு 5 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கா டிஷர்ட் வாங்கிடுவேன், அப்புறம் சரியாயிடும். எல்லாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் இப்போ தான் சம்பவமே ஆரம்பிச்சிது. அவங்க ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்துட்டு ட்ரைனிங் அவங்க பண்ணுறாங்க அங்கே தான் எல்லாருக்குமே. அவங்க ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோலாம் எடுக்காதீங்க, இனிமேல் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற ஆண்டி, அங்கே இருக்கிற பாட்டி எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே அங்கே என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல என்னால். அதுக்கு மேலே அந்த ஜிம்முக்கு நான் போவேனா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. எப்படி நான் இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடியல, லைக் கிவ் அப் பண்ணிடலாமான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டுருக்கிறேன் நான். ஆனால் 4 நாளைக்கே என்ன தோற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை விட்டால் நான் லிட்ரலி அழுதுருவேன். என் நிலமை அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் இல்லை, சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. எப்படியோ இந்த வீடியோவும் ரீச் ஆக போகிறது இல்லை, அதுக்கு அடுத்த வீடியோவும் ரீச் ஆகலை, போன வீடியோவும் அவ்வளோ போகல வியூவும். உங்களால் முடிஞ்சால் ஒரு சப்போர்ட்டு ஏதாவது கொடுங்க. நீங்கள் தான் ஓரளவுக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கீங்க. நீங்களாவது ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது கொடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபாலோ, அவ்வளோதான். பை.